ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி புடலங்காய் வச்சு டிஃப்ரெண்ட்டாக ஒரு பொரியல் செய்யலாமா? அது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாமா? 1/4 கிலோ புடலங்காவை பொடிசாக நறுக்கிட்டு தண்ணியில் போட்டு கழுவி எடுத்துக்கோங்க. ஒரு கடாய் அடுப்பில் வச்சுட்டு காஞ்சதும் 2 ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் காஞ்சதும் 1 ஸ்பூன் கடுகு உளுந்தம் பருப்பு, 1 ஸ்பூன் சீரகம் சேர்த்துட்டு நல்லா பொரிய விடுங்க. அது கூட பொடிசாக நறுக்கின வெங்காயம் சேர்த்துக்கோங்க. கருவேப்பிலை சேர்த்துட்டு நல்லா வெங்காயம் செவக்கிற அளவுக்கு வதக்கிக்கோங்க. கூடவே நம்ம நறுக்கி வச்ச புடலங்காயை சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு 2 நிமிஷம் நல்லா வதக்கி விடுங்க. வதக்கிட்டு இது கூட 1/4 ஸ்பூன் மஞ்சத்தூள், 1 ஸ்பூன் சாம்பார் தூள் சேர்த்துக்கோங்க. இல்லைனா தனி மல்லித்தூள் சேர்த்துக்கோங்க. உங்களுக்கு எது பிடிக்குமோ அதை சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா கொஞ்சம் உப்பு சேர்த்துட்டு கலந்து விடுங்க. கலந்துட்டு இது கூட கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு மூடி போட்டு 5 நிமிஷம் வேக விடுங்க. இப்போ இதுக்கு ஒரு ஸ்பெஷல் மசாலா அரைக்கணும். அதுக்கு வெறும் கடாய் அடுப்பில் வச்சுட்டு 2 ஸ்பூன் வேர்க்கடலை சேர்த்து நல்லா வறுத்தெடுத்துக்கோங்க. அதே கடாயில் 1 ஸ்பூன் உளுந்தம்பருப்பு, 1 ஸ்பூன் கடலைப்பருப்பு சேர்த்து நல்லா செவக்க வறுத்துக்கோங்க. அது கூடவே 1/4 ஸ்பூன் மிளகு, 1/4 ஸ்பூன் சீரகம், 2 வரமிளகாய் சேர்த்துட்டு நல்லா வறுத்துக்கோங்க. இது கூட 3 பல் பூண்டு, கொஞ்சமாக தேங்காய் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா வறுத்து விட்டு இப்போ எல்லாத்தையும் ஆற வச்சுட்டு ஒரு மிக்ஸி சாருக்கு மாற்றி நல்லா கொரப்பாக அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ காய் வெந்துட்டுருக்கும். அதில் இந்த மசாலாவை சேர்த்துட்டு 2 நிமிஷம் நல்லா வேக விட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிக்கோங்க. சூப்பரான புடலங்காய் பொரியல் ரெடி ஆயிடுச்சு. இது தயிர் சாதம், ரச சாதத்துக்கு கூட சூப்பராக இருக்கும். வெரைட்டி ரைஸ் கூட சாப்பிட்றதுக்கும் டேஸ்ட்டாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.